கேட்டிய கிளி உதுகும் ஒரு கதையாண்டு இப்படியே பாட்டு செய்கிறான்னு அது செய்கிறான்னு இது செய்கிறான்னு கொஞ்ச நாள் கடைக்கு வீடியோ போடையில. அப்போ நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீர்கள், கடையில் பழைய சாமானை கொண்டு போட்டாமல் போட கடைக்கு வீடியோ போட விட்டான்னு சொல்லி கடைக்கு சாமான் வந்தோன்னு இருக்குது. பட் இந்த பாட்டு செய்கிற விஷயத்தால் கொஞ்சம் பிஸியாகி அங்கே இங்கே ஓடி ஆடி தெரிஞ்சால எங்கள்கிட்ட இறைச்சி வாணிபத்துக்கு வீடியோ போட இல்லை. அதோட கிறிஸ்மஸ் டைம் கடும் பிஸியாக இருக்கும். அந்த டைம் வீடியோ போட்டு விட நீங்களும் வல்ல கொள்ளையாக வந்து இவங்க அப்புறம் எனக்கு கத்தி எடுத்து குத்த விளைக்கிட்டு அண்ணன் கடை பிஸியாக இருக்குது, இங்கே ஆட்கள் காணாது ஸ்டாஃப் காணான்னு சொல்லி இவங்களும் பேச ஏன் அந்த வலியை. அதால் கிறிஸ்மஸ் டைம் வீடியோ போடையில் கடை நார்மலாகவே பிஸியாக இருந்தபடியாக மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த வீடியோ செய்கிறதுன்ற ஸ்பெஷல் நோக்கம் வருஷம் முடிவு. அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு காசை எனக்கு ஈட்டி தந்தனீங்க தானே சாமான் வாங்கி, அதால் இந்த முறை ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்றா போட போகிறோம். என்ன ஆஃபர்னு சொன்னால், காட்டு பண்டிகை வச்சு ஸ்பெஷல் ஆஃபர் 2 கிலோவுக்கு மேலே எடுத்தீங்கண்டா கிலோ 5 ரூபா. எப்போயில் இருந்தண்டா இன்றைக்கு 29ஆம் தேதி மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு. 29ஆம் தேதி மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டில் இருந்து 5ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களோட கடையில் என்ன நடக்க போட சொன்னால், காட்டு பண்டிகை வச்சு 1 கிலோ 5 போனதா 2 கிலோவுக்கு மேலே எடுக்கணும். பிறகு 1 கிலோவை வந்து கேட்டு ஆக்கின படித்தாமல் 2 கிலோவுக்கு மேலே எடுத்தீங்கன்னா கிலோ 5 ரூபா படி தருவாங்க. 2வது பெடிகளுக்கு டைம் கொடுக்கணும். வெட்டி தாரதுக்கு டைம் கொடுக்கணும். அப்படியே கிணத்து கட்டில் புள்ளியை கிணத்துல ஐயோ புள்ள விழப்போது வெட்டி தாண்டா வெட்டி தர மாட்டாங்க. அவங்க கையை வெட்டி போட்டு நிற்பாங்க. அதால் இல்லை உங்களுக்கு அவசரம்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், படிகள்கிட்ட எலும்பை மட்டும் வெட்டி தாங்க, இறைச்சியை கொண்டே நாங்கள் வீட்டை வெட்டுறோம்னா அவங்க குயிக்காக எலும்பை வெட்டி தருவாங்க. நீங்கள் கொண்டே இறைச்சியை வெட்டலாம். வாங்க போது உள்ளுக்கு போவோம். அப்படியே உள்ளுக்கு வந்து மங்களகரமாக 2 க்ளவுஸாக போட்டு இந்த இறைச்சியை பிடிச்சி கிடிச்சி பார்க்கணும் இல்லையா. காட்டு பண்டி வெட்டி குமிச்சு வச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, உள்ளுக்கும் தேவையான அளவுக்கு பண்டி ஸ்டாக் இருக்குது. 5ஆம் தேதி வரைக்கும் கிலோ 2 கிலோவுக்கு மேலே எடுத்தீங்கன்னா 5 பவுன் காட்டை இறைச்சி தூக்கிட்டாரு சோப் பண்ணி தான் இறைச்சி அதுதான். இங்கே பாருங்கள், பண்டி கருக்கல் போட போகிறீங்களாண்டா இப்படி ஒரு பீஸை வாங்கி பாருங்கள் எப்படி பீஸாண்டு பாருங்கள். கீழே ஒரு எலும்பு துண்டு இருக்குது, புறம் இறைச்சி இருக்குது, அதுக்கு மேலே கொழுப்பு இருக்குது, அதுக்கு மேலே இறைச்சி இருக்குது, அதுக்கு மேலே கொழுப்பு இருக்குது, மேலே வார் இருக்குது. அப்படியே சின்ன சின்ன கீழமாக வெட்டி ஒரு மஜா ஒன்று போட்டால் அப்படியே பண்டி தாளாட்டும். இது கருக்கலுக்கு சொல்லப்பட்ட சாமான். இல்லை எங்களுக்கு கருக்கல் வேணாம் கறி வைக்க போகிறோன்னு சொன்னால் இப்படி பீஸ் வாங்கினீங்கன்னு சொன்னால் பாருங்கள் பீஸை இப்படி பீஸ் வாங்கினீங்கண்டா நல்ல இறைச்சி மசன்னு இருக்கும். நல்ல குழம்பு வைக்கிறது சொல்லப்பட்ட சாமான். இல்லை இதுவும் வேணாம் அதுவும் கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வேணும்னா பாருங்கள், கீழுக்கு 2 விழா எலும்பு இருக்குது, அதுக்கு மேலே அப்படியே இறைச்சி, மேலுக்கு கொழுப்பு இறைச்சி கொழுப்பு, அப்படி பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கும் பண்டி இறைச்சி. நீங்கள் உலகத்தில் எந்த இறைச்சியை சாப்பிட்டான பண்டி இறைச்சின்ற சுவைக்கு ஈடாகாது. இது என்னுடைய ஒப்பீனியன். நான் சாப்பிட்ருக்கிறேன். எனக்கு பிடிச்ச இறைச்சி பண்டி இறைச்சி தான். அதனால தான் நானும் பண்டி போல் குண்டா இருக்கிறேன். எனக்கு நீங்கள் வந்து கொமர்ஸ் எழுதுவீங்களானே, அப்போ நானே என்ன கழுவி ஊற்றிடணும். அப்போ ஆஃபர் போகுது பண்டி இறைச்சி. அதே போல் மான்மரையும் ஆஃபர் கொடுப்பேன். மான்மரையும் கிலோ நாங்கள் 12 பவுன் விற்றுறாங்க. இந்த 29ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் 29லேருந்து தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 11 பவுனுக்கு தருவோம். 1 பவுன் குறைச்சி அதில் ஒரு லாபம் இல்லையா கொடுக்கணும் பண்ண கடை கொடுக்குறோம். அப்போ 11 பவுனுக்கு கேமரா எடுக்கிறவன் எங்கள்கிட்ட மான்மரை வாங்குறவன் அவர் இங்கே 9 ரூபாய் குறைச்சி காட்டுறார். அப்போ 9 ரூபாயில் 11 பவுனுக்கு மான்மரை எடுக்கலாம். அதே மாதிரி பண்டி 6 பவுனுக்கு தரலாம். மற்ற எல்லாமே இருக்குது. மான் இருக்குது, மரை இருக்குது, காட்டு பண்டி இருக்குது, காட்டு முயல் இருக்குது, நல்ல மாட்டிறைச்சி இருக்குது பாருங்கள், நல்ல மாட்டிறைச்சி இருக்குது. அது அதே மாதிரி ஆட்டுத்தலை இருக்குது. ஆட்டு தலையை பாருங்கள், ஆட்டு தலை இறைச்சி அப்படியே பண்ணா வெட்டி அப்படியே மூளை எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆட்டு தலை இறைச்சி இருக்குது. அந்த மாட்டுன்ற இதயத்தை தாங்க ஐயா. மாட்டு வால் வித்துட்டீங்களா? மாட்டு சுரட்டி இருக்கு உள்ளுக்கு இருக்குது. மாட்டுன்ற இதயம் அப்படியே முழு இதயம் அப்படியே வச்சுக்கிறோம். அதே மாதிரி கோழின்ற ஈரல் இருக்குது, இதயம் இருக்குது, ஈரல் குலை இருக்குது, ஆட்டுன்ற ஈரல் குலை இருக்குது. அப்படி எஞ்சால் வந்தீங்கன்னு சொன்னால் தெரியும். காட்டுறேன்னு பாருங்க. ஓகே கமலா தம்பி உள்ள கூட பண்டிகை காட்டு தேவையான அளவு பண்டிகை காட்டுறா வண்டியை. பண்டி வேணுமா ஆடு வேணுமா என்ன வேணுமென்று கழிஞ்சு ஆடெல்லாம் தொங்குது, குலையாக தொங்குது. குலையா முந்திரிக்காய் ஆட்டு இறைச்சியை தேடி வா, பண்டி இறைச்சியை தேடி வா. தேவையான அளவுக்கு பண்டி ஆடு மான் மரம் எல்லாம் இருக்குது.
சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக வாங்கி கொண்டு போய் சந்தோஷமாக சாப்பிடுங்க. நான் கடைக்கு வீடியோ போடாட்டிக்கும் நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். என்ன காரணம்டா, சாமான் எங்களுக்கு ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு வந்துன்னு இருக்கும். நான் இந்த வீடியோக்கள் செய்கிறது மற்றது பாட்டுகள் செய்கிற பிஸியில் அங்கேயும் இங்கேயும் ஓடி தெரிகிறதால என்ன கொஞ்சம் வீடியோ போடுற கடைக்கு வீடியோ போடுறத கொஞ்சம் குறைச்சிட்டேன். அதனால் ஒரு சில பேர் கேட்கிறோம், என்ன தம்பி பழைய இறைச்சி விற்கிறீங்களோ வீடியோ போடாமல் விட்டீங்களேன்ட்டு. முயற்சின்ற கடையில் பொருள் தரம் நிரந்தரம் அப்படி தான் ஏடா கேமராக்காரன் சொல்லிட்டான். அந்த மாதிரி ஏன்னா கேமராக்காரன் வந்து எங்கள்ட ஒரு கடையின் ஒரு மெயின் ஆள், அவன் எந்த கடைன்னு சொல்ல மாட்டான். எங்கள்கிட்ட மர இறைச்சி வாங்கி பொறிக்கிறவங்க, அதால் அவனே வச்சுட்டு கேமராவை எடுத்துருக்கு. எப்படி இருக்குது தம்பி கடை, எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. அப்படி இந்த முகத்துக்கு போய் அப்படி எழுது கேமரா அப்படியே சூம் பண்ணி போய் வடியா அப்படி ஆம்பிள் ஐஸ்வர்யாவுக்கு வடிவா வைக்கிறா. அந்த மாதிரி இருக்குது, எல்லாம் இருக்குது. 29 மார்கழி 29 தை மாதம் 5 வரையும் 2025 ஆண்டு மார்கழி மாதம் 29 2026 ஆண்டு 5 முதலாம் மாதம் தை மாதம் 2026 வரைக்கும் இந்த ஒவ்வொரு இருக்கும். கிட்டத்தட்ட 8 நாள் ஒவ்வொரு இருக்கும். சந்தோஷமாக வந்து பண்டிகை வாங்கி சாப்பிடுங்க. மான்மரையும் இந்த காலத்துக்கு இல்லை, கிலோ 11 பவுன் மாறி வித்துறாங்க, கிலோ 11 பவுன். வேறு என்ன கதைச்சி வீடியோவில் கீழே முடிக்கிறேன். கேட்டியே கிளி உதுகும் ஒரு கதையண்டு டட்டடங்.